வணக்கம் வாசகர்களே! என் கற்பனைகளின் எதிரொலியை உங்கள் காதுகளில் சேர்க்கும் ஆண்டாள் வெங்கட்ராகவன் ஒலிப்புத்தக தளத்திற்கு உங்களை அன்புடன் வரவேற்பது உங்கள் ஆண்டாள். இன்னைக்கு நாம கேட்க போற கதை காந்தனின் குழவி அவள். கதையின் குரலாய் நான் ஆர்ஜே காமாட்சி. இந்த கதை உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, கதையை பத்தின கருத்துக்களை கமெண்ட் பண்ணுங்க. மறக்காம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பக்கத்துல இருக்க பெல் ஐகானை தட்டி விடுங்க. வாங்க கதை கேட்டு ரசிக்கலாம். அத்தியாயம் 4. பிரம்மாண்டமான அந்த 10 மாடி கட்டிடத்தின் முன் சீறிக் கொண்டு வந்து நின்றது யஷ்வந்த் கிருஷ்ணாவின் கருப்பு நிற லம்போகினி. தனது மொத்த குடும்பமும் அங்கு கூடியிருக்க, அஞ்சனாவின் குடும்பமும் அங்கு வந்து சேர்ந்திருந்தது. யுவனா இண்டஸ்ட்ரீஸின் ஆடை வடிவமைப்பு நிறுவனங்களை ஆட்சி செய்து வரும் யஷ்வந்தின் ஒரு கிளை கடையே அது. தனது வண்டியை விட்டு இறங்கியவன் அவர்களுடன் உள்ளே செல்ல, யமுனா, நாளில்ல, எல்லாருக்கும் வேணுங்கிற துணிய இப்பவே எடுத்துடுங்க. சம்மந்தி அஞ்சனாக்கு நிச்சயத்துக்கு, கல்யாணத்துக்கு, அப்புறம் கம்பெனி பார்ட்னர்ஸ் எல்லாம் கூப்பிட்டு ஒரு ரிசப்ஷன் வைக்கணும். அதுக்கும் எடுத்துடலாம். இங்க எடுத்துட்டு போய் நகையும் பார்த்துடுவோம் என்றார். அர்ஜுன் இன்னுமே இந்த திருமணத்தை ஏற்காதமையால் ஒதுங்கியே நிற்க, யஷ்வந்த் யாருக்கு வந்த விருந்தோ என்பதைப் போல் அலைபேசியில் தன் உதவியாளருடன் பேசிக் கொண்டிருந்தான். யாழினியை விட அஞ்சனா கிட்டத்தட்ட 5 வயது சிறியவள் என்பதால் யாழினியும் அஞ்சனாவும் நாத்தனார் அண்ணி என்பதையெல்லாம் விட்டுவிட்டு நல்ல தோழிகளைப் போல் நெருங்கி இருந்தனர். யாழினி அஞ்சனாவை விட 4 வயது மூத்தவள் என்பதால் அவளுக்கு அவ்வளவு எளிதில் அண்ணி என்று கூப்பிட வரவில்லை. ஆகவே அவளை பெயரிட்டே அழைத்தாள். அஞ்சு, இந்த புடவைய பாரு என்று யாழினி கூற, ஒரு நிமிஷம் என்றவள் அர்ஜுனை தேடினாள். அங்கு ஓரமாக அமர்ந்து அலைபேசியை பார்த்து கொண்டிருந்தவனிடம் வந்தவள், ஏன் அஜு, இப்படி தனியா தனியா வந்துடுற? வந்து எனக்கு சாரி செலக்ட் பண்ணித்தா என்று கூற, நான் வரல அஞ்சு என்றான். அவனது உதாசீன பேச்சு அவளுக்கு முகத்தில் அறைந்த உணர்வை கொடுக்க, அதை மறைக்க தெரியாமல் முகத்தில் பிரதிபலித்தவள் வதனம் கண்டு தன்னையே நிந்தித்துக் கொண்டான். சாரி சாரி அஞ்சுமா, ஏதோ நினைப்புல பேசிட்டேன், வா என்று அவளை சமாதானம் பேசி அழைத்து சென்றான். அங்கு யாழினி ஒரு புடவையை எடுத்து பார்த்துவிட்டு தன் அண்ணனை பார்க்க, அவன் இன்னும் அலைபேசியில் தான் இருந்தான். ம் அஞ்சனாவ கட்டிக்கிறதுக்கு இவருக்கு இந்த வினோத் அண்ணாவ கட்டி வைக்கலாம் போல என்று அவள் நொந்து கொள்ள, அர்ஜுன் மற்றும் அஞ்சனா அவ்விடம் வந்தனர். அஞ்சு, போய் அண்ணாவை கூட்டிட்டு வாடா என்று யாழி கூற, ம் ஓகே அண்ணி என்று திரும்பியவள் சட்டென யாழினி புறம் திரும்பி, அவங்கள நான் என்னன்னு கூப்பிட என்று கேட்டாள். அவள் கேட்டதில் உள்ளுக்குள் சிரித்துக் கொண்ட யாழினி, மாமான்னு கூப்பிடு என்க, அர்ஜுன் சட்டென யாழினியை நோக்கினான். சரி அண்ணி என்று அஞ்சனா செல்ல, சிரித்தபடி, ஏங்கா என்று அர்ஜுன் வினவியதில் தானும் சிரித்துக்கொண்டு, சும்மா ஃபன் பண்ணுவோம் என்று கூறினாள். அங்கு யஷ்வந்திடம் சென்றவள் அவனை நிமிர்ந்து பார்க்க, அம்மாடி, எவ்ளோ ஹைட்டா இருக்காரு என்று எண்ணிக்கொள்ள, அவள் மனசாட்சியோ, அவர் வயசுக்கு நார்மல் ஹைட்டு தான் தங்கம், நீதான் குட்ட என்று காலை வாரியது. தன்னருகே யாரோ வந்து நின்ற அரவத்தில் திரும்பியவன் மஞ்சள் நிற அனார்கலி சுடிதாரும், கையில் உடைக்கேற்ற நிறத்தில் கலகலவென கண்ணாடி வளையல்களும், காதில் பெரிய ஜிமிக்கியும் என்று புசுபுசுவென இருந்தவளைக் காண, அன்று போல் இன்றும் கலர் கோழி குஞ்சுதான் நினைவுக்கு வந்தது. என்ன என்பது போல் அவன் ஒற்றை புருவம் உயர்த்த, பேசி முடிச்சாச்சா என்று சைகை செய்து கேட்டாள். அவளையே பார்த்தபடி, சரி அப்புறம் கூப்பிடுற வினோத் என்று அவன் அழைப்பை வைக்க, யஷு மாமா, அண்ணி கூப்பிட்டாங்க என்றாள். அவளது யஷு மாமா என்ற அழைப்பில், மாமாவா, கலர் கோழி குஞ்சுக்கு குசும்ப பத்தியா என்று எண்ணும் போதே அப்படி அழைக்காதே என்றெல்லாம் கூற அவனுக்கு தோன்றவில்லை. ம் என்றவன் அவளோடு செல்ல, யாழினி, அண்ணா வாண்ணா, அஞ்சுக்கு புடவை செலக்ட் பண்ணு என்று கூறினாள். புடவை விஷயத்தில் தன் அண்ணனை விட கலா ரசிகன் யாரும் இருக்க இயலாது என்று யாழினி தன் அண்ணனை பற்றி அதிகம் பெருமை பேசியதுண்டு. அவன் செய்யும் தொழிலே அதுதானே, ரசித்து செய்யும் போதுதான் ஒருவேளை சுமையாக தோன்றாது என்ற கருத்துக்கிணங்க மேலை நாடுகள் சென்று ஆடை வடிவமைப்பு கலைகளில் பட்டம் பெற்று வந்தவன் அதை விரும்பி ரசித்து செய்ததாலேயே தொழிலை கையில் எடுத்தவுடன் அசுர வளர்ச்சி கண்டான். நால்வரும் அஞ்சுக்கு புடவையை பார்க்க, அழகிய மஞ்சள் நிறத்தில் கருநீல நிற கரை வைத்து தங்கத்தில் மாங்காய் வடிவம் நெய்யப்பட்ட புடவை ஒன்று எடுத்து அர்ஜுனும், மயில் கழுத்து நிறமும் மருதாணி நிறமும் கொண்ட, கையில் கொஞ்சம் கிளியின் அபிநயம் பிடித்த நாட்டிய பெண்மணி நிற்பதைப் போன்று நெய்யப்பட்ட புடவையை யஷ்வந்தும் நீட்டினர். சட்டென ஒரே நேரத்தில் இருவரும் புடவையை நீட்ட,
இரு புடவைகளின் அழகும் ஒன்றுக்கொன்று சளைக்காமல் இருந்தது. அதில் திகைத்து போன அஞ்சனா, "ரே ரெண்டுமே அழகா இருக்கு" என்று இழுக்க, "ஒன்னும் பிரச்சனை இல்ல அஞ்சு. 2ம் எடுத்துடு. அர்ஜுன் எடுத்தத நிச்சயத்துக்கு கட்டிக்கோ. அண்ணா எடுத்தத ரிசப்ஷனுக்கு கட்டிக்கோ" என்று யாழினி கூறினாள். அதன்படியே சரியென்று 2யும் எடுத்தவள் அழகிய அடர் சிவப்பு நிறத்தில் அடர் பச்சை நிற கரையிட்ட தங்க ஜரிகைகள் கொண்ட கைத்தறி சேலை ஒன்றை திருமணத்திற்கு தேர்வு செய்து கொள்ள அனைவரும் அவரவருக்கான உடைகளையும் எடுத்து முடித்தனர். யமுனா நகை கடைக்கு செல்லலாம் என்று கூற, "அம்மா, நான் என்ன பண்ண போறேன், நீங்களே போங்களேன்" என்று யஷ்வந்த் அன்னையிடம் பொரிந்தான். "யஷ்வா, ஒரு அம்மாவா உன் கல்யாணத்துல இப்படி செய்யணும் அப்படி செய்யணும்னு எனக்கும் நிறைய ஆசை இருக்காதா? சும்மா கிளம்புறேன் கிளம்புறேன்னு சொல்லாதடா" என்று யமுனா கெஞ்ச, இதழ் குவித்து பெருமூச்சை இழுத்துவிட்டு அவர்களோடு சென்றான். சில நிமிடங்கள் கடையை அலசி ஆராய்ந்து புடவைக்கு ஏற்றாற் போலவே நகைகளும் எடுக்கப்பட அனைவரும் மனநிறைவுடன் வெளியே வந்தனர். அமுதாவிடம் வந்து கல்யாண விவரங்களை பேசிய யமுனா அங்கே யாழினியுடன் பேசி சிரிக்கும் அஞ்சனாவை பார்த்து லேசான புன்னகையுடன், "சம்மந்தி, ஒன்னு கேக்குறேன், தப்பா எடுத்துக்காதீங்க" என்க, "ஐயோ, என்ன சம்மந்தி பெரிய வார்த்தையெல்லாம்" என்று அமுதா பதறினார். "யஷ்வா கூட அஞ்சனா கொஞ்சம் வெளியே போயிட்டு வரட்டுமே, கல்யாண பரபரப்புல அவங்களுக்குன்னு பேசிக்க ஏதோ நேரமே இல்ல" என்று யமுனா கேட்க, அமுதாவுக்கு தூக்கி வாரி போட்டது. இங்கு வருவதற்கே தன் மகளை அமர்த்தி 1 மணி நேரம் ஓடக்கூடாது, குதிச்சு குதிச்சு நடக்கக்கூடாது, சத்தமா பேசக்கூடாது என்று 1000 அறிவுரை கூறி அல்லவா கூட்டி வந்தார். இன்னும் அவளை தனியே வேறு அனுப்ப வேண்டுமா என்று அவர் பதற, "கொஞ்ச நேரம்தான், யஷ்வா கூட போயிட்டு வரட்டும்" என்று யமுனா கூறவும் அதற்கு மேல் தடுத்து பேச முடியவில்லை அவரால். சரி என தன் மகளிடம் வந்தவர், "அஞ்சு, மாப்பிள கூட போ, எங்கேயோ வெளியில கூட்டிட்டு போறாங்களாம்" என்று அமுதா கூற, "எங்கம்மா?" என்றாள். "தெரியலடா, அவங்க கூப்பிடுறாங்க, நீ போ" என்று அமுதா கூற, "அர்ஜுன், நீயும் வரியா?" என்று கேட்டாள். "ம்" என்று நொந்து கொண்ட அர்ஜுன் தன் அன்னையை முறைக்க, "ஐயோ ஆண்டவா" என்று நொந்து கொண்டவர், "அவனெல்லாம் வேணாம், நீ மட்டும் போ" என்று மகளை துரத்தி வைத்தார். அங்கு அன்னை அஞ்சனாவை வெளியே செல்ல கூறியதை பெரிதாய் எடுத்துக்கொள்ளாதவன் சிறு தோள் குலுக்களுடன் வண்டியில் அமர யமுனாவிடம் பேசிவிட்டு அவன் வண்டியில் வந்தமர்ந்தால் அவன் கோழி குஞ்சு. அமைதியெல்லாம் பெயருக்கும் பழக்கப்படாத அஞ்சனாவுக்கு அவனுடன் என்ன பேசுவதென்று தெரியவில்லை. அமைதியாக இருக்கவும் முடியவில்லை. "அஷரா அக்கா பையன் வரலையா யசு மாமா?" என்று அவள் வினவ, "அவன் ஸ்கூல் முடிச்சிட்டு அவங்க பாட்டி வீட்டுக்கு போயிட்டான்" என்றான். "ஓ" என்றவள் அவன் ஏதும் கேட்பான், பேச்சை தொடருவான் என்று எதிர்பார்க்க அவனிடமிருந்து எந்த பேச்சும் இல்லை. "எங்க போறோம் மாமா?" என்று மீண்டும் தயக்கத்தோடு அவள் வினவ, அவள் தன்னோடு பேச முயற்சிப்பதை புரிந்து கொண்டவன், "உனக்கு எங்க போகணும்?" என்று கேட்டான். சற்றே யோசித்தாள். "பீச் போலாமா?" என்று வினவ, "ம்" என்றவன் வண்டியை பீச் நோக்கி செலுத்தினான். சில நிமிடங்களில் கடற்கரையை அடைந்தவன் வண்டியை நிறுத்த ஆர்வத்துடன் துள்ளிக் கொண்டு ஓடியவள் தனது லெகின் கால் சராயை ஏற்றிவிட்டு கடலில் கால் நனைத்து குதூகலித்தாள். வண்டியை நிறுத்திவிட்டு அவளிடம் வந்தவன் அரவத்தில் சட்டென திரும்பியவள் அப்போதுதான் அன்னையின் அறிவுரை நினைவு பெற்று மருண்டு விழித்தாள். துள்ளி குதித்த விழிகள் திடீரென மருட்சியில் விரைத்ததைக் கண்டு, "என்னாச்சு?" என்று அவன் வினவ, "ஆ அது நான் பீச்ச பார்த்த ஆர்வத்துல எக்ஸைட் ஆயிட்டேன்" என்று திணறினாள். "சோ வாட்?" என்றவன் அவள் கண்களை ஏறிட்டு, "யாரும் எதுவும் சொன்னாங்களா?" என்று வினவ, "அம்மா திட்டுவாங்க. காலையிலேயே ஓடக்கூடாது, குதிக்கக்கூடாது, சிரிக்கக்கூடாதுன்னு அவ்ளோ அட்வைஸ் பண்ணி தான் கூட்டி வந்தாங்க" என்று பாவம் போல் கூறினாள். அதில் சற்று அதிர்ந்து போனவனுக்கு பின்பு ஆத்திரமாக வர, "ஒரு சின்ன பொண்ணு எப்படி இப்படி பொம்மை போல ட்ரீட் பண்ண தோணுது இவங்களுக்கு" என்று மனம் பொறுமியது. அவள் உயரத்திற்கு குனிந்தவன், "லுக் மீ" என்க, மெல்ல அவனை நிமிர்ந்து பார்த்தாள். கலக்கம் தேங்கிய அவள் விழிகளைக் கண்டு, "யார் என்ன சொன்னாலும் அத கண்மூடித்தனமா ஏத்துக்காத. நான் உனக்கு ஹஸ்பண்ட் ஆக போறேன். என்கிட்ட நீ நடிக்க வேண்டிய அவசியம் இல்ல. இனிமே யாரும் உன் இயல்ப மாத்திக்க சொன்னா உன் யசு மாமா கிட்ட நீ நடிக்க வேண்டிய அவசியம் இல்லைன்னு சொல்லு" என்று கூற, மந்திரத்திற்கு கட்டுப்பட்டதைப் போல் தலையசைத்தாள். "ம், போ" என்று அவன் கூற, "தேங்க்ஸ் யசு மாமா" என்று விட்டு மீண்டும் அலைகளிடம் ஓடினாள். அவளை பார்த்து பெருமூச்சு விட்டு கொண்டவனுக்கு ஆயாசமாக இருந்தது. உண்மையை சொல்ல போனால் அவளை திருமணம் செய்து கொள்ள சம்மதம் கூறினானே தவிர அவளிடம் அவனுக்கு எந்த உணர்வும் இல்லை. சாதாரணமாக ஒரு ஆணுக்கு
பெண்ணிடம் எழும் சாதாரண இனக்கவர்ச்சி கூட அவளிடம் அவனுக்கு தோன்றவில்லை. அவளைப் பற்றி நினைத்தால் கலர் கோழி குஞ்சும் குழந்தைத்தனமும் தான் தோன்றவே, அவனுக்கு இந்த வாழ்வு தங்களுக்கு என்ன வைத்திருக்கின்றதோ என்றிருந்தது. எந்த உணர்வுமே இல்லாமல் எப்படி இவளை திருமணம் செய்ய சம்மதம் கூறினோம்? திருமணம் வேண்டாம் என தனது தொழில் வாழ்வில் மூழ்கி கிடந்த தான் மாயம்போல் இவளுடனான திருமணத்திற்கு ஏன் சம்மதம் கூறினோம் என்று அவன் நினைக்கவும் இல்லை. நினைத்திருந்தாலும் காலம் அவனுக்கு தற்போது பதிலளிக்கப் போவதில்லை. அவளை ஒரு பல்பொருள் அங்காடிக்கு கூட்டி சென்றவன், ஏதோ வாங்கிக்கிறியா என்று வினவ, இல்ல வேணாம் மாமா என்றாள். அம்மா திட்டுவாங்க அதான என்று எண்ணி பெருமூச்சு விட்டவன் அவளை கூட்டிக் கொண்டு ஒரு கடைக்குள் சென்றான். அவளுக்கு அழகிய கருநீல நிற மதுபாலா சுடிதார் எடுத்துக் கொடுத்தவன் அதே நிறத்தில் ஜிமிக்கி மற்றும் கண்ணாடி வளையல் வாங்கினான். அவளை பார்த்த 2 முறையிலும் நகை கடையில் தன் அன்னை தங்க வளையல் வாங்கி தந்த போது வெகுளியாய் தனக்கு கண்ணாடி வளையல் மீதுள்ள பிடித்தம் கூறியது வைத்தும் அவளுக்கு ஜிமிக்கி மற்றும் கண்ணாடி வளையல் மீது பித்து என்று புரிந்து கொண்டான். அவன் வாங்கி தந்தவற்றை விழிகள் விரிய பார்த்தவள், எனக்கு கண்ணாடி வளையல்னா ரொம்ப பிடிக்கும் மாமா. எல்லா ட்ரெஸ்ஸுக்கும் மேட்சிங்கா வச்சிருக்கேன். அத வைக்கவே ஆதி அண்ணா எனக்கு ஒரு டிராயர் வாங்கி தந்தாங்க என்று கூற, ம் என்ற தலையாட்டலுடன் அவற்றை தந்தான். அங்கேயே இரவு உணவை முடித்துவிட்டு அவளை கூட்டிக் கொண்டு அவள் வீட்டை நோக்கி பயணமானவன் சித்தம் முழுதும் இந்த கல்யாணம் சரிதனா என்பதையே யோசித்தது. அந்த யோசனையோடே வண்டி ஓட்டிக் கொண்டிருந்தவன் சித்தம் கலைத்தது பொத்தென தோள் மீது சாய்ந்த பஞ்சு மெத்தையின் ஸ்பரிசம். சட்டென திரும்பி பார்த்தவன் தோளில் தலை சாய்த்து நித்திரையில் இருந்தது அந்த மெழுகு பொம்மை. காலை முதல் ஒவ்வொரு கடையாக அலைந்த அலைச்சலில் கண்ணை கட்டி கொண்டு வந்த தூக்கம் அவளை அள்ளி அணைத்து கொள்ள, அப்படியே தூக்கத்தோடு அவன் தோள் சாய்ந்திருந்தாள். அவளிடமிருந்து தன் பார்வையை திருப்பிக் கொண்டு வண்டியை ஓட்டியவன் சித்தம் மீண்டும் யோசிக்க துவங்கியது. ஆனால் சிறு மாற்றமாய் முந்தைய சிந்தனை கலைந்து அவள் பற்றிய சிந்தனை குடிகொண்டது. வீடு வந்தவுடன் அவளை திரும்பி பார்க்க, வண்டி நின்றதில் மெல்ல களைய துடித்த தூக்கம் கொடுத்த எரிச்சலில் தன் மூக்கை தூக்கத்தோடு கசக்கிக் கொண்டாள். சிறு குழந்தையின் செயலாய் அதை ரசித்தவன் இதழில் மெல்ல புன்னகை வந்து ஒட்டிக்கொள்ள, அவள் புசுபுசு கன்னங்களில் தனது முரட்டு கரத்தை மெல்லவே உரசி தட்டினான். ஆனால் அவளோ அவன் புஜங்களை கட்டிக்கொண்டு இன்னும் வாகாய் படுத்துக்கொள்ள, அஞ்சனா என்று மீண்டும் அவளை எழுப்பினான். அதில் மெல்ல கண் விழித்தவள் அவனைக் கண்டு பதறி விலக, கூல் நான்தான், உன் வீடு வந்துருச்சு என்று கூறினான். அப்போதுதான் தன் அன்னையை பற்றிய நினைவு வர, அவன் வாங்கி கொடுத்த உடையை ஒருவித கலவரத்துடன் பார்த்தாள். பின்னிருக்கையில் இருந்த பையை எம்பி எடுத்து அவளிடம் நீட்டியவன், நான் உனக்கு யாரு என்று வினவ, யஷு மாமா என்றாள். உன் மாமா வாங்கி கொடுத்தாங்கன்னு சொல்லு என்று அதை கொடுக்க, சின்ன தலையசைப்புடன் வண்டியை விட்டு இறங்கினாள். வீட்டு வாயில் வரை சென்றவள் அவனை திரும்பி பார்க்க, அவனும் அவளைதான் பார்த்து கொண்டிருந்தான். அந்த பார்வை சந்திப்பில் பதறியவள் விறுவிறுவென உள்ளே செல்ல, அதில் தானும் சிரித்து கொண்டவன் புறப்பட்டான்.